பார்த்ததுன்னா கண்டாரம் எங்க கத்திட்டு வந்துருப்பா எல்லாரும் போக சொல்றாங்க. எங்க அப்பா மாரியா நோம்பி போட்டுக்குது பிள்ள எல்லாம் ஊர்ல இருக்கிறவங்க போற எல்லாம் மாவளுக்கு எடுப்பாங்க மாவளுக்கு எடுப்பாங்க நீயும் மாப்பிள்ளா கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு வாரம் இருக்கவே எங்க அப்பா வாழட்டான் அப்படின்னா அதுல்ரா நோம்பிக்கு கடிதாசி போட்டிருந்தான். நோம்பிக்கு வர சொன்ன வந்துட்டேன். என்ன பெத்த அந்த புண்டவாய எங்க இருக்கிறானே தெரியல. எப்பா எப்பா அப்பா எப்பா அப்பா எப்பா அப்பா எப்பா என்ன பெத்த புண்டவாயா எங்கடா இருக்கிற? என் ஊர் நோம்பி போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி என் பிள்ளைக்கு கடிதாசி போட்டிருந்தேன். இந்த கண்டாரவாளி பிள்ளை நோம்பிக்கு இன்னும் வர்றாது எங்க சுத்திட்டு இருக்கிறாளா தெரியல. கண்ணே பாப்பா அப்பா எங்க போயிட்டானே தெரியல. அந்த புண்டவாய எங்கதான் என் பிள்ளை இருக்குமா தெரியல. அப்பா கண்ணே எங்க பிள்ளை எங்கதான் போயிருக்குமா தெரியலையா. போய் பிள்ளை எப்பா இல்ல எங்க அப்பா கொடலாட்டமே கேக்குது. எப்பா கண்ணு எப்பா கண்ணு அப்பா பாப்பு அப்பா ஆடு பாப்பு அப்பா அப்பா பொம்பளைக்கு அடிச்சா போதுன்னு கண்ணு ஐயோ கண்ணு எப்படி அழுகுற? ஐயோ என் பிள்ளை எதுக்கு அப்படி கண்ணு ஐயோ வரல பெத்த பிள்ளையாச்சியா இப்படி அழுகுறியா? என்னமா ஆச்சு? என்ன கட்டி குடுத்தீன்னு அட ஆமா அப்பா என்ன சாமி ஆச்சு? ஐயோ சொட்ட புண்டவாயா ஐயோ நான் தாண்டி அப்ப ஏன் அப்படி பண்ற? என்ன ஆச்சு? என்ன கட்டி கொடுத்ததா கொடுத்திய கண்ணு ஜெகநாதன் எனக்குதான் கட்டி கொடுத்தியா? ஐயோ ஓடியா போயிருப்பா. ஏன் சாமி இப்படி அழுகுற? என்ன கட்டி கொடுத்ததா கொடுத்திய? ஆமா இந்த கோயில் பூசாரிக்குதான் கட்டி கொடுத்தியா? அவரு அழக பாத்துட்டு இந்த பொண்ணு என் குடும்பத்துக்கு வேண்டான்னு சொல்லிட்டாருமா, இல்லைன்னா கட்டி கொடுத்துருப்பேன். அப்பா ஏன் அப்படி அழுகுற? அப்பா நீ கட்டி கொடுத்தீன்னு நீ கடனை கழிச்சின்னு அப்பா நீ கட்டி கொடுத்திய மாப்பிள. ஆமா அவ என்ன கொடுமை பண்றான்ப்பா. கண்ணு உனக்கு மட்டும் கட்டி கொடுத்தன எத்தனை சீர்வரிசை பிள்ளை பழைக்கணும்னு சொல்லி 7 கரை ஓரத்துல 7 ஏக்கரா கரை பண்ணி வச்சன. புறம்போக்கு நேரம் கவர்மெண்ட் தூக்கிட்டு போட்டு கண்ணு அப்படி இல்ல பால் ஊத்தி பழைக்கணும்னு சொல்லி 7 சென எருமையா பிடிச்சு கொடுத்தேன். சொசைட்டிக்கு பால் ஊத்தி பொழைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி. என்ன கொடுமை
இந்த பிள்ளைய பெற்றதுக்கு இந்த கண்டாரவாடி பிள்ளை பெற்றதுக்கு நான் போய் மேட்டூர் அணையிலேயே உடச்சு சேர்த்துருக்கோம். எப்பா என்ன கண்ணு மாமியத்த நீ மதுரைக்கே போனியத்த நீ மதுரையில சாவாம சண்டாளி முண்டா நீ மாலி வந்து செத்திருந்தா மவத்தா அடிக்கிறப்ப உனக்கு ஒரு மத்து வச்சு கட்டிருப்பேன். அப்பா ஓ மாமியா கொடுமை போடுறது கொடல மாமியத்த டெல்லிக்கே போனியத்த நீ டெல்லியில சாவாம இந்த சீமை வந்து செத்திருந்த ஓ மவத்தா அடிக்கிறப்ப உனக்கு ஒரு கோடு விட்டு ஏத்திருப்பேன். அப்பா என்னதான் இப்படி கொடுமை என்னதான் ஆச்சு உன்னை என்ன பண்ணனாங்க எதுக்கு இப்படி அழுகுற? கொடுமை பண்றாப்பா என்னதான் கொடுமை பண்ண நீ ஓட்டுட்டியா 7 சென்டருமே ஆமா ஆமா அது வித்து விட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போய் இந்த சர்க்கார் விற்கிறது பேராந்து பிராந்தி அதை போய் எடுத்து குடிச்சு விட்டு வரும்போது இப்படி புதையில வராப்பா இப்படி புதையில வர ஐயோ புதையில வந்தவன் சரி அந்த புதாறு பக்கம் முள்ளு புதாறு பக்கம் அந்த ஜெவிக்குது பத்து ஓகுது பத்துன்னு விளையாடுறாங்களே அடட இந்த சீட்டாட்டம் 3 சீட்டாட்டம் அது போய் விளையாடி விட்டு சரி அதே போதையில அந்த வீட்டுக்கு வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருந்த எண்ணெய் சரி தூக்கிட்டு போய் நடுவீர்ல படுக்க வச்சு தாலு போட்டு எப்பா என்ன ஓயாத ஒரே இடத்துல பதுக்கு ஆமா இப்படி அடிச்சான்னு சொல்றிய குத்தனாடு அழுவுறிய கண்ணு என்ன கிடப்பாளகான எடுத்துக்கிட்டு வந்து குத்தனானா? கடப்பாறையில குத்திருந்தா கூட ஒரு 5 குத்துக்கு தாங்கி இருப்பேனே. இல்ல உலக்கைக்கான எடுத்துட்டு குத்தனானா? உலக்கையில குத்திருந்தா கூட ஒரு 9 குத்துக்கு தாங்கி இருப்பேனே. எப்பா ஆமா சரி எதலதான் குத்தனா அப்படி அழுவாத எப்பா ஓய் அவன் கருவேலா தனியாண்ட காலு சந்தனம் ஒண்ணு வச்சிருக்கிறான்ப்பா. அடடட அதெல்லாம் எடுத்துட்டு போதுக்கு குத்துறாப்பா. பிள்ளை கட்டி கொடுக்குறோம்ல அந்த சண்டாள என்கிட்ட பொண்ணு கேட்க வரக்குள்ள ஒரு வார்த்தை கேட்டு இருந்தானா என் பிள்ளை நான் தந்துருப்பா என் கண்ணு என்கிட்ட அவன் காட்டவே இல்லையா நான் சொல்லலையா கண்ணு சரி அப்படிதான் குத்துறான்னு சொன்னீங்க அப்படி குத்துறது அப்பா ஓய் குத்துனான்னு கேக்குறியா? ஆமா எங்கதான் அப்படி குத்தலாம் நீ உக்காரப்பா கண்ணு பிள்ளை நோம்பிக்கு வந்த பிள்ளை ஏதோ அப்பம் பாசத்து மேல ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கும் போல் இருக்கு அதனாலதான் உட்கார சொல்றா ஏதோ உட்காந்துதான் பாக்குறேன் என் பிள்ளை ஏதோ தருவாள் என்னமோ எதுல குத்துனான்னு கேட்டியா? அப்பா ஆமா குத்துனா நீயாப்பா கண்ணு பெத்த அப்ப கிட்ட காட்டுற விஷயமா இது ஐயோ கண்ணு இதெல்லாம் வேண்டாம் சரி அப்பா போய் இனிமே அவங்க நான் பொழைக்க மாட்டேன். கொடுமை பண்றாப்பா. அப்படியா? ஆமா உங்ககிட்ட எந்த பழக்கமும் பொண்டாட்டி வருட்டவன் நான் பாத்துக்கிறேன். என்ன வருட்டேன் மருமகன் வருட்ட நான் பேசிக்கிறேன். பொண்டாட்டின்னா யாரு பொண்டாட்டி? உன் பிள்ளை தானே பொண்டாட்டி. ஆமா அட ஒரு பேச்சுக்காலுக்கு இல்லைன்னா ஓத்து போடுவேன். ஐயோ கண்ணு சரி பொழைக்காத பிள்ளை தாயார் வீட்டுக்கு தான் வரணும். அதனால என் கூட இருந்துக்கா வச்சு பொழைச்சிக்கிறியா? நான் வச்சு பொழைச்சிக்கிறேன். ஆமா கண்ணு சரிப்பா. அப்படியா கண்ணு சரி அரண்மனையில மகாராணி அம்மா இருக்கிறாங்க அவங்க கிட்ட கூட்டி போய் விடுறேன். உன் அழக அங்க காட்டு தெரியுதா? கூட்டிட்டு போய் விட்டா கை வேலை கால் வேலை செஞ்சு அவங்க கொடுக்குற காசுல வச்சு நீ வாழ்ந்துக்கா. சரியா? சரிப்பா வர சொல்ல கண்ணு
பொம்பளைங்க இருக்கிறாங்களா? எங்க போலாம்? ஏங்க நாம எங்க போலாம்? போன வாரமே வீட்டு வேலைக்கு ஆளு வேணும்னு சொல்லி ஒரு ஆளு கேட்டிருந்தல்ல, கேட்டிருந்தேன். ஆளு எங்க? ஆளு என்ன ஆளுன்னா ஆளு அப்பேற்பட்ட ஆளு, அழகுலே சிறந்த ஆளு. நல்லதா சிறந்தா? ஆமா, நீ என்ன அழகு, அவளோட அழக கேட்டேன்னு வச்சுக்க அப்படியே இங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவ. என்ன சொல்றீங்க? ஆமா, I love you. One kiss me. ஏய் சாரி அந்த சாரி வரைக்கும் வந்துருச்சு. அந்த ரைட்டு பார்த்து மாறிக்கிறேன், இந்த ரைட்டு மலையை பிடிக்கிறியா? ஏன் ஒரு இரண்டா கம்முனு இரு. நல்லா காலை மடிக்க பாரு. அடிக்க உட்காரு, குஞ்சு அரைப்போட்டு. பாப்பா அண்ணா என்கிட்ட அழகான ஒரு ஆள் இருக்கான்னு சொன்னல. அழகான ஆளா? ஆமா, எங்க இருக்கிறாங்க? உலக அழகி ஐஸ்வர்யா நாய். நாயா? ராய். ஓ, உலக அழகி ஐஸ்வர்யா ராய். அவளோட தங்கச்சி டொயானா. டொயானா? ஆமா. சரி. அழகு அழகு அப்பேற்பட்ட அழகு. என்ன போல அழகா இருப்பாளா? நீ எல்லாம் என்ன அழகு, அவளை பாத்தீன்னு வச்சுக்க உனக்கே பொறாம வரும் அவ அழக பார்த்து. அப்படியா? ஆமா. அப்படியே பட்டவ எங்க இருக்கிறாங்க? இங்கதான் இருக்கிறா. நான் போய் சொல்லி கூட்டிட்டு வரேன். இங்கே இரு. சரி, கூட்டிட்டு வாங்க. பாப்பா அங்க வா பாப்பா, நான் சொல்றத கேளு. எங்கடா தொடர் பண்ணுவாயா ஒரு பொம்பளையா? ஏய், ஒரு அப்பனை பார்த்து இப்படியே கேள்வி கேப்பா? ஏப்பா? இங்க பாரு, நம்ம ராணி, நம்ம மகாராணி. மகாராணியா? ஆமா, மகாராணி அவங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு நல்லா கூப்பிட்டு இருக்காங்க. சரியா? சரி. வந்து நல்ல விதமா எடுத்து சொல்லி இருக்கிறேன். நல்லா நீ போய் சிரிச்ச முகத்தோட போனேன்னு வச்சுக்க. சிரிச்ச முகமா? போனோடனே கொடுத்துடணும். என்ன புலலையா? சம்பளத்தை. சம்பளத்தை? ஆமா, பரவாயில்ல, அழகான ஒரு பிள்ளை நல்லா சிரிச்ச முகமா வந்திருக்குது, நம்ம வீட்டு வேலை செய்யறதுக்கு நல்லா ஏத்த பிள்ளைன்னு நினைச்சு போனோடனே சம்பளத்தை கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நல்லா சிரிச்ச முகத்தோட போகணும். சரியா? ஆமா ஆமா. என்ன டைம்ன்றம்மா? முண்டை இப்படியா துப்புவ? சரி விடு, அது பேசிக்கலாம். சொல்லி நல்லா பிள்ளை கிட்ட நல்லா சிரிச்ச முகமா போகணும். ஆமா, சிரிச்ச முகமா போய் பேசி நல்லா சம்பளத்தை ஏத்து. சரி சரி, நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். போடு. நான் வருவாரா? ஏமா ஏன்னா அழகால ஆளுன்னு தானே சொன்னேன். ஆமா, இவன் என்ன வெந்த போன வேகாத வந்த மாதிரி சுடுகாட்டு எந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கிறா? என்ன சொல்ற? இரு வரேன். என்ன சொன்னேன்? சிரிச்சிட்டு தானே போக சொன்னேன். எப்படி சிரிச்சா? அப்படியே சிரிச்சிட்டு போங்க. கலகல்னு போமா. கலகல்னு? ஆமா ஆமா. சரி சரி. எங்க அந்த பிள்ளை? இங்க வா. நல்லா கலகல்னு போ. கலகல்னு இப்படி எல்லாம் சிரிச்சிட்டு போனீங்கன்னா அந்த பிள்ளை வேலைக்கு வராது, எதுக்கும் வராது. கலகல்னு? ஆமா, வேலைக்கு சேர்த்திக்காது. அப்ப நம்ம 2 பேரும் சொக்கு போட்டுட்டு தான் போகணும். ஆமா, அதெல்லாம் நான் வரலப்பா. சரியா? சொன்னதை மனசுல வச்சுட்டு நல்லா போய் மகாராணின்ற நல்லா பேசு. கலகல்னு பார்த்தேன்னா ஏமா இவன் முன்ன கூட பரவாயில்ல, இப்ப என்னமா இந்த ஜெகன்மோகன் படத்துல வர மாதிரி கலகலன்னு வரா? சரி இரு, பேசிக்கிறேன். ஏண்டா ஒழுங்கா போறே, பெண்ண வேணுங்கிறா. ஒழுங்கா போறம்பா. ஆமா போ. நான் இங்க பாரு, பேசாத, பஸ் காசு இல்ல, வேலை செஞ்சு சம்பளத்தை வாங்கிட்டு வா. சரிப்பா. சரியா? சரி போனா பாத்துக்கிறேன். அம்மம்மா
ஏண்டி ஏண்டி ஒரு பொட்ட பிள்ளைன்னா ஒரு பொம்பளைன்னா இப்படியா இருக்கிறது? எப்படி இருக்கணும்? ஏண்டி ஓய் ஒரு பொட்ட பிள்ளைன்னா அடக்க உடக்கமா இருக்கணும். அடக்க எந்த கடையில விக்குது? எந்த கடையில விக்குதான்? அடியே அதனடி இப்படியா திறந்து போட்டு தெரியவ என்னப்படி? ஜனத்த மூடுடி. எது? ஜனத்த மூடு. மூடி விட்டா மான கட்டவல இல்ல புண்டவாயா கூத்து பார்க்க வரவங்களை மூடிட்டீனா வாயா மாப்பிளையா கூத்து பார்ப்பாங்க. நீதானே மூடுதண்ணா? அதுலடி சீலை தூக்கி மேல போடு. நீ சொல்லிருக்க. எங்கடி கொண்டு போய் கைய கொடுக்குற? நீதானே சீலை மேல போடுதண்ணா? சீலை மேல போடுதுன்னா அங்க போட சொல்ல. அங்க போட்டுன்னா குழாயில கரும்பங்க தான் வரும். குழாயில கரும்போகையா? ஆமா. சரி ஐயா. அதுலடி நல்லா உருட்டி பரட்டி கட்டணும். உருட்டி பரட்டி? ஆமா. அப்படி போட்டு இப்படி போட்டு நல்லா உருட்டி பரட்டி கட்டு. நீ போயிருவ. மருள் வந்து எலுமிச்சம்பழம் தருவாங்க. என்ன பழத்தை கொஞ்சோண்டு உரிச்சு செவப்பு புலல கொடுக்குற மாதிரி அவசரத்துக்கு இதுதான் சிக்கிச்சு. அடியே அப்படியே உனக்கு சீலை கட்ட தெரியுமா கட்ட தெரியாதா? ஏன் கட்டல? நானே கட்டி விடுறேன். சீலை கட்டணும்னா கொசவம் பிடிக்கணும். கொசவம் பண்ணாட்டி யாரு பண்றது? கொசவம் பிடிக்கணும்னு சொன்னேன். கொசவம் பிடிக்கணும். ஒரு இடத்துல நில்லு. மானகட்டவல ஒரே இடத்துல நில்லடி சுத்தாம. சரி. ஆமா. நீ தேவடியால ஒரு இடத்துல நில்லுல கம்முன்னு. எதுக்குல அப்படி சுத்துற? அப்படி இல்ல. அப்படியே நில்லு. ஏய் ஒரு மணி நின்னு தொலை. இப்பதான் நான் சேலம் ஜிஹெச்சுக்கு போஸ்ட் மாட்டதுக்கு வந்திருக்கிறேன். அவர் நம்ம சேலை சேலை கட்டுறாளா? சேலை. அதனால நீ இங்க பாரு ஒரு இதெல்லாம் கட்டக்கூடாது. இப்படி கட்டனா கட்டணும். ஏண்டி ஓய் இப்படி கட்டினா இந்த மாதிரி ஆம்பளைங்க உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களா முண்டை? ஏண்டி இப்படி இருந்தாதான் நமக்கு 4 கிராக்கி இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து ரெடி புரியாதுனா இந்த மாதிரி கிராக்கி தான் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். போடுற போது கிழக்க வெள்ளத்தான் தீராது. நாளைக்கு நாளைக்கு ஆரம்பிச்சா லொடக்கு 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 லொடக்குன்னு ஆரம்பிச்சா கண்ணம்மா 2.5 மணி நேரம்னாலும் ஒரு நாள் போகட்டும். நாமளே பேசிக்கொண்டிருந்தா வெகு கால தாமதமாகும். அப்படியாக இருந்தாலும் சிறு சிறுத சிங்கார பொன்னடை முன்பதாக நான் உள்ள போய் திரும்பி அதிக்கு வரேன். என்ன சொல்ற? தண்ணி ஊத்திட்டு வரேன். அம்மா அம்மா என்
பெயர் நாங்களே சொன்னேன். உன் செவியில் நுழைந்தது அடி கண்ணம்மா. அம்மா எனக்கு நுழையவில்லை. சரி ஆமாமா. மஞ்சள் முகத்தலையுமா எனக்கு தங்க எடி. சரி குங்குமம் முகத்தலை அந்த கோபாலனுக்கு நான் தங்க எடி. 1000 மின்னலில ஒரு ஜோதி மின்னலை போல அண்ணன் அண்ணன் என் பின்னே இருக்க தடை குலுங்கும். சரி அப்படியாக இருந்துட்டாலும் என்னுடைய பெயர் என்ன? தங்களுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயரோ பத்தினி பாஞ்சாலி என்று சொல்லலாம். பத்தினி பாஞ்சாலி என்பார்கள். ஆமா. அப்படியாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? அம்மா எப்படி இருந்தீங்க? என் பிறப்பின் ரகசியம் என்ன? ரகசியம் என்ன? என்னுடைய தாய் தந்தை யார்கிட்ட சொல்லட்டுமா? உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரம்மா? பாடி அம்மா. என்னம்மா அம்மா நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? இப்படி அம்மா பிறந்தீங்க. அதாவது சரி பாஞ்சால தேசத்தை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால மன்னனாகப்பட்டவருக்கு மன்னனாகப்பட்டவருக்கு வெகு காலமாக புத்திர சந்தானம் இல்லை. புத்திர சந்தானம் இல்லை. குழந்தை பாக்கியமே இல்லை. குழந்தை பாக்கியமே இல்லை. அப்படி குழந்தை பாக்கியமே இல்லை என்று சொல்லி புத்திர காமஸ்தி யாகம் செய்தார். புத்திர காமஸ்தி யாகம் செய்தார். அப்படி புத்திர காமஸ்தி யாகம் செய்யும் பொழுது அந்த யாகத்தின் வழியாகவே நான் பிறந்தேன். நீங்க பிறந்தீங்க. நான் மட்டும் பிறந்தேனா? நீங்க மட்டும் பிறந்தீங்களா? எனக்கு முன்னாடி ஒரு ஆண்மகன், உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆண்மகன் துஷ்டதேவன் என்ற ஆண்மகன் பிறந்தார். துஷ்டதேவன் என்று சொல்லக்கூடிய ஆண்மகன் என்னுடைய அண்ணனாகப்பட்டவர் பிறந்தார். அண்ணனாகப்பட்டவர் பிறந்தார். இரண்டாவதாக யார் பிறந்தார்? யார் பிறந்தார்? இரண்டாவதாக நான் பிறந்தேன். நீங்க? ஆமா. சரி பத்தினி பாஞ்சாலியாக நான் பிறந்தேன். பத்தினி பாஞ்சாலியாக நீங்க பிறந்தீங்க. என்னுடைய ஒரு கோதண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு வில்லும் பிறந்தது. ஓ கோதண்டம் என்று சொல்லக்கூடிய வில்லும் பிறந்தது. ஒரு சொல்லும் பிறந்தது. ஒரு சொல்லும் பிறந்தது. ஆமா. சரி அப்படி நான் அதாவது வில்லும் நானும் பிறந்த உடனே நான் வளர அந்த வில்லாகப்பட்டதும் வளர்ந்து கொண்டே போனது. ஓ உங்களது வளர வளர அது வளருது. முன்ன வளராது இருக்குமா? வளர்ந்து கொண்டே போகுது. ஆமா ஆமா அப்படி குடும்பம் என்னத்தை பார்த்த ஒண்ணு குடும்பம் கருமாந்திரம் பிடிச்சவன அப்படி அந்த வில்லும் வளர்ந்தது. அப்பொழுது என் தந்தையாராகப்பட்டவர் என்ன செய்கிறார்? இப்படி புத்திர காமஸ்தி யாகத்தின் வழியாக பிறந்ததால் அதாவது பெண்ணென்பவளை சாதாரணமாக திருமணம் செய்து தரக்கூடாது என்று உலகம் 56 தேசத்துக்கும் அதாவது லிகிதம் அனுப்பினார். ஆமா. எப்படி? அதாவது வளையாத வில் வளர்த்து யார் இந்த வளையாத வில்லை வளைக்கிறார்களோ அவர்களுக்கே என்னுடைய பெண்ணை வெற்றி பெண்ணாக தருகிறேன் என்று சொல்லி உலகம் 56 தேசத்துக்கும் அதாவது பறைசாட்டினார். அப்படி சுயவரம் வைத்து அந்த சுயவரத்தில் யார் கலந்து கொள்கிறார்? உலகத்தில் இருக்கும் 56 தேசத்து மன்னர்கள் மச்சக்காரன் முதல் பிச்சைக்காரன் வரை சொந்தமான அனைவற்ற பெயர்களும் கலந்து கொண்டார். ஆமா. சரி கலந்து கொண்டு அந்த வில்லை வளர்ந்து யார் வளைக்க வருகிறார்? அதாவது டெல்லி அஸ்தாபுரத்திய பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய அதாவது துரியோதன மன்னனே அந்த வில்லை வளைக்க வரார். அந்த வில்லை வளைக்க வரும் பொழுது அந்த வில்லை வளைக்க முடியாமல் தட்டு தடுமாறி கீழே விழுந்தார். ஆமா. சரி அப்படி கீழே விழுந்த உடனே உப்பரிக்கும் அருகில் இருந்து கைகொட்டி நான் சிரித்து விட்டேன். ஆமா. சரி அப்படி சிரித்த உடனே அப்பொழுதே அவர் அதாவது இரண்டாவதாக யார் வில்லை வளைக்க வந்தார்? அந்த தேசத்தை ஆண்டு வரக்கூடிய கர்ண மகாராஜன் வளைக்க வந்தார். அவராலே வளைக்க முடியவில்லை. அப்படி வளைக்க வரவில்லை. சரி இரண்டாவதாக மூன்றாவதாக யார் வளைக்க வந்தார்? அதாவது ஒரு குஷ்ட நோய் பிடிச்சு மேலெல்லாம் ஒரே புண்ணு தத்தலாடி தடுமாறி ஒரு அதாவது 70-80 வயது உள்ள போன ஒரு கிழவனை போல மேலெல்லாம் ஒரே புண்ணாக ஒரு குஷ்ட நோய் பிடிச்சதோட ஒருவர் வந்தார். வந்து அந்த வளையாத வில்லை வளைத்து மச்ச நீரை பார்த்து மச்சக்குறியை அறுத்து மறுபானத்தால் அந்த மச்சத்தை பிடிக்க வேண்டும். ஆமா. சரி எப்படி கட்டளை? மச்ச நீராகப்பட்டது கீழே இருக்கும், மேல அதாவது மச்சமாகப்பட்டது சுழண்டு கொண்டே இருக்கும். மஞ்ச நீரை பார்த்து வில்லை வளர்த்து மச்சக்குறையை அறுத்து மறுபானத்தால் தொடுத்து மீண்டும் அந்த மச்சக்குறை கீழே விலகாமல் பிடிக்க வேண்டும். யார் ஒருவர் அப்படி பிடிக்கிறார்களோ அவருக்கே என்னுடைய மகளை வெட்டி பெண்ணாக தெரிகிறேன் என்று சொல்லி உலகம் 56 தேசத்துக்கும் வரை சாட்டினார். அந்த வளையாத வில்லை வளர்த்தவர் யார்? அதாவது தில்லி அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அதாவது ஆளால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜனே வில்லை வளைத்தார். ஆமா. மாலை வளைத்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எங்க இருக்கிறீங்க? இப்ப என்ன பண்றீங்க? இப்பொழுது அதாவது நாங்க
நாங்கள் எங்க வாழ்ந்து வருகிறோம்மா? எங்க வாழ்ந்து வரீங்க? நாங்களும் சிரிங்கவனத்தில் இருக்கிறோம். ஸ்ரீங்கவனத்தில் இருக்கிறீங்க? ஆமா. சரிம்மா. இப்பொழுது அதாவது இப்பொழுது எங்க இருக்கிறோம்? எங்க இருக்கிறீங்க? 9வது ரோமரிசி வனத்தில் இருக்கிறோம். ரோமரிசி வனத்தில் இருக்கிறீங்க? ஆமா. சரி. அப்ப ரோமரிசி வனத்தில் நாங்க இருந்து கொண்டிருந்தாலும் என்ன ஏதுன்னு தெரியவில்லை. என்னுடைய பெரிய மாமாவான தர்மராஜன் அழைத்திருக்கிறார். உடனே சென்று பார்க்கிறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.